சென்னைக்கு உட்பட்ட ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 10,000 பேருக்கு அதிமுக சார்பில் தொடர்ந்து 2 நாட்களாக உணவுகள் வழங்கப்பட்டது. மிக்ஜா புயல் சென்னை மட்டுமின்றி செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தனது கோர தாண்டவத்தை காட்டியுள்ளது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் எங்கு பார்த்தாலும் வடியாத மழைநீர். மக்கள் அத்தியாவசிய பொருட்களிற்காகவும் மின்சாரத்திற்காகவும் தவித்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவை ஏற்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆர்கே நகர் பகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை, சேனியம்மன் கோவில் திட்டப்பகுதி, திலகர் நகர், சுனாமி குடியிருப்பு குடிசை பகுதி, தியாகப்பா தெரு, அதேபோன்று பெரம்பூர் பகுதிக்கு உட்பட்ட எருக்கஞ்சேரி, முத்தமிழ் நகர், RR நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் நேரில் சென்று வீடு வீடாக மக்களுக்கு சுட சுட உணவுகளை வழங்கினர். மேலும் பல பகுதிகளில் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட பகுதி செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள், பிற அணி மாவட்ட செயலாளர்கள் என பலரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து 2 நாட்களாக வீடு வீடாக சென்று உணவுகளை வழங்கி வருகின்றனர். எம்எல்ஏ யாரா காணப்பா, அவர் யாரும் வந்து எட்டி பார்க்கல. தண்ணிலாம் வந்துச்சு, வந்து எட்டி பார்க்கல. எங்கள் ராஜேஷ் அண்ணன் வந்து சோறு போட்டாலாம் இருக்கும். அவர் வந்து எல்லாம் பாரு எல்லாம் போடுறாரு. அவங்களே இது பண்ணுறாங்க. இங்கே உள்ள வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை